ஒரு செம்ம பாப்புலரான ஸ்கூல் பொண்ணு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கா. ஸோ அவளுக்கு ஒரு டாஸ்க் தராங்க, இந்த மாதிரி மூலமுடுகளை சுற்றின்னு இருக்க ஹீரோவை அதே ஸ்கூலில் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கிங்காக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா வந்து சரி ஓகே அப்படின்னு அந்த டாஸ்க் எடுத்து பண்ண ஆரம்பிக்க ஹீரோவா காதலில் ஊந்துடுறான் ஹீரோயின் கிட்ட. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஹீரோவுக்கு தெரிய வந்துச்சா அப்படிங்கிறது தான் இந்த கதையே. ஸோ ஒரு செம்ம ஃபன்னியாக இருக்கும் அந்த மூவி பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லா இன்ஃப்ளூயன்சர் மாதிரியும் தான் அப்படியே எழுந்துச்சு, ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க, இப்போ தான் நான் எழுந்தேன், ஆக்சுவலி உங்களுக்கு வந்து மேக் ஓவர் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லி தரப்போகிறேன். எல்லாரும் வந்து அழகு அப்படின்னா வந்து மனசுக்குள்ளே இருக்கிறது தான் பார்ப்பாங்க. மக்கள் பார்க்குறது என்னமோ வந்து நம்ம மூஞ்ச தானே. உங்களுக்கு எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லித்தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ஆன் பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேன் ஃபாலோவர் சும்மா குவியுது ஹீரோயினுக்கு. ஏன் செய்யறாங்க, இதுக்கப்புறம் தான் ரெடி ஆகணும்னு பார்த்தா ஆல்ரெடி எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகி தான் இருக்காங்க. ஸோ மேலே ட்ரெஸ்ஸை மட்டும் கட்டி போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ கையில் கேக் எடுத்துன்னு போகிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து காரில் வந்து கூப்பிட்டு போகிறாங்களே ஹீரோயினை. இங்கே பார்த்தா அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவங்க தங்கச்சி கூட வந்துட்டு இருக்கான். அவங்க தங்கச்சியா ஏதோ ஒரு மியூசிக் கேட்டுனே வந்துட்டு இருக்கா. ஏய் செம்ம காண்டாவது, மரியாதையாக அதை ஸ்டாப் பண்ணு, இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து சவுண்டை அதிகம் பண்ணி விட்டுறான். அவன் தங்கச்சியா அப்போ கூட கேட்க மாட்டேங்குது. அப்படியே காதில் இருக்க ஹெட்செட்டை கழட்டி விட்டுட்டு அவன் யாரு, அவன் கேவலமா இருக்கு மியூசிக், அதை போய் கேட்டுன்னு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோட தங்கச்சி சொல்லுது, உனக்கு பொறாம தம்பி, அவன் தான் பாப்புலரா இருக்கான்ல அப்படின்னு சொல்ல. என்ன பாப்புலரோ அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து போயிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவுக்கு வந்து ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா போல. பேசிட்டு இருக்கும் போது அவங்க தங்கச்சி வந்து கிராஸ் பண்ணி போவ இவன் சும்மா கலாய்க்கிறான், ஏ ஹாய் தங்கச்சி என்ன பண்ற, சாப்பிட்டியா தூங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவோட தங்கச்சியா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கா. ஏன்னா வந்து ஹீரோ வந்து அவ்வளோ பாப்புலர் கிடையாது. ஸோ அதனால அவள் தங்கச்சியை வந்து அவங்க அண்ணனை இக்னோர் பண்ணிட்டு போறா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஹீரோ வந்து கத்திட்டு இருப்பான். அந்த மாதிரிலாம் அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மியூசிக் லைவ்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதப்பாரு லைவை ஆன் பண்ணு, நான் உள்ளே போய் ஜார்டனை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஜார்டன் வேற யாரும் கிடையாது, ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் தான். ஸோ அதனால வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரவனில் உள்ளே போகும்போது பார்த்தா அவனா வேற ஒரு பொண்ணு கூட குஜால்ஸ் பண்ணி இருக்கான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு செம்ம காண்டாயிடுறாங்க. யாரு நீ, என் பாய் ஃப்ரெண்ட் கூட என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நாங்க ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினா அது கேக்கில் போற ஏதோ ஒரு கையில வந்து பன்னுல வந்து கேக் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க ஹீரோயின். அதை எடுத்து அடி அடின்னு அடிடா. இதெல்லாம் லைவ்ல ரெக்கார்ட் ஆயின்னு இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட் அதை ஆஃப் பண்ணவே இல்லை. ஸோ இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்க. ஹீரோயினா தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க, அவளை செத்தறி நீ அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கடைசியா காட்டுறாங்க ஹீரோயின் அழுது அப்படியே மேக்கப் எல்லாம் களைஞ்சி மூக்குல இருந்து அப்படியே பபிளா வந்துன்னு இருக்குது. ஏய் நீ இன்னும் ஸ்டில் லைவ்ல தாண்டி இருக்க அப்படின்ற அவங்க ஃப்ரெண்டு சொல்ல டக்குனு ஹீரோயின் வந்து போனை தட்டி விட்டுறாங்க. அவள்தான் போயிட்டு அழுன்னு அழுதுருக்காங்க போல்ருக்கு. அத்தனை நாள் காலில் அவங்க அம்மா வந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட. ஹீரோயின் வந்து எனக்கு வேணாம், பார்த்தீங்களா அவன் என்னை ஏமாத்திட்டான், நான் அவனை லவ் பண்ணேன், என்னை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல விடு, என்ன பண்றது, கொஞ்ச நாளைக்கு அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யும், எவ்வளோ நாளைக்குமா இருக்கும் அப்படின்னு கேட்க. மேபி ஒரு 3 மாதம் இல்லைனா 5 மாதம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதெல்லாம் விட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ எதுவும் பண்ணல தப்பு அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மனசை தேத்திக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறா, என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது சரி என்ன ஆச்சு, அந்த வீடியோ வேற நிறைய பேர் பார்த்துருப்பாங்கல்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்க. ஆமாம் பார்த்துருப்பாங்க தான், ஜார்டனை நான் ஏமாத்திட்டான் அதெல்லாம் எல்லாரும் பார்த்தாங்களா அப்படின்னு கேட்க. மேபி பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி டவுட்டாக சொல்ல. என்னடி சொல்கிற, நீ சொல்கிறது ஆன்சரே எனக்கு வேற மாதிரி இருக்கே, அப்போ நீ ஆன்லைனில் பார்க்கலையாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோயினை கேட்க. உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறா லேப்டாப்பை. ஆக்சுவலி இந்த ஜார்டன் எல்லாம் கீச்சு தள்ளியிருப்பாங்கன்னு பார்த்தா ஹீரோயினை வச்சு கலாச்சின்னு இருக்காங்க. இந்த மாதிரி பேரே வச்சிட்டாங்க பபுள் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு, மூக்குலேருந்து பபுள் வந்ததுனால. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினா அட பாவீங்களா அவன் தானடா தப்பு பண்ணான், இப்படி பண்ணிட்டீங்களடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஃபோன் வருது ஒருத்தவங்க கிட்ட இருந்து. ஹாய் ஜெசிகா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் அந்த வீடியோவை பார்த்தேன், ஆக்சுவலி வந்து நீ நிறைய ஃபாலோவர்ஸை வந்து லூஸ் பண்ணிட்ட, அதனால உன் கூட எங்களால் வந்து ஸ்பான்சர்ஷிப் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்ல. ஹீரோயினா கதறாங்க, ஐயோ சாரி எனக்கு புரியுது, இப்போ பாருங்க ஃபாலோவர்ஸ்லாம் போயிட்டாங்க தான், நான் திரும்பியாக வந்து அதை எல்லாத்தையும் கெயின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல. இல்லை இப்போதைக்கு இந்த ஸ்பான்சர்ஷிப் வந்து ஒர்க் ஆகாது
அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து கதறாங்க, இல்லை இல்லை என் காலேஜுக்கு வந்து இதுதான் வந்து தேவைப்படும், நான் என்ன பண்ணுறது காலேஜுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பாரு நீ ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணிட்டு திரும்பியும் வா, நாங்கள் வேணால் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சிடுறாங்க. ஹீரோயினுக்காக கஷ்டமாக போயிடுது. ஹீரோயின் கிட்ட இப்போ ஃபோன் பேசியிருப்பாள், அவள் பேர் வந்து ஜெஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து லைவ் கூட எடுக்க சொல்லியிருப்பாங்க ஹீரோயின், அவள் பேர் வந்து லாரா. 2 பேரும் ஸ்கூலில் உட்காந்து பேசின்னு இருக்காங்க. ஜெஸ்ஸு கேட்குறா அந்த மாதிரி, எதுக்கு நீ வந்து அந்த லைவை ஆஃப் பண்ணல உள்ளே போன உடனே அப்படின்னு சொல்லும் போது, இல்லடி இந்த மாதிரி வந்து அவளுக்கு பாரு எவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பாப்புலராக இருக்கா, பாய் ஃப்ரெண்டு பற்றியா செம்ம ஹார்ட்டு, அதுக்கப்புறம் நிறைய ஸ்பான்சர்ஷிப்லாம் இருக்குடி, இதெல்லாம் போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. ஜெஸ்ஸு வந்து கேட்குறா, ஏன்டி இப்போல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் நடுவில் வந்துடுறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ஜெஸ்ஸு கேட்குறா, ஏன் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்க வேண்டியது தானே, ஏன் இப்போ ஸ்கூலுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சுற்றி இருக்கவங்க எல்லாரும் வந்து ஹீரோயினை பார்த்து சிச்சுன்னு இருக்காங்க, ஃபன் பண்ணிட்டு இருக்க. பாத்தியாடி இந்த ஜார்டன் வந்து என்னை ஏமாத்தனா, அவனை யாரும் கிழிகிழின்னு கிழிக்காம எந்த தப்பும் பண்ணாது என்னை பிடிச்சி எல்லாரும் கீச்சுன்னு இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணேன், நான் ஒரு மீமாவே மாறிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஜெஸ்ஸு வந்து விட்ரி இதெல்லாம் சரியாயிடும் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஜார்டன் யாரு, முதல் பார்க்கும்போது ஒரு அரை டவுசரை போட்டுன்னு கீஞ்ச சட்டையை போட்டுன்னு நல்லா கலர் குருவி மாதிரி தலையில கலர் அச்சின்னு என் முன்னாடி வந்து நின்று இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மேக் ஓவர் பண்ணி இப்போ ஒரு பெரிய பாப்புலர் காயாவே மாறி இருக்கான். எல்லாம் என்னால் தான் நடந்துச்சு பாரு, இப்போ அவன் என்னையா சீட் பண்ணிட்டு போயிட்டான், என்னால் வந்து வேற ஒரு ஜார்டனை வந்து கிரியேட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மேலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பிரின்சிபலு, இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து ப்ராம்ப்ட் கிங் அண்ட் குயினோட இதுவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் வந்து பிளானை போடுறாங்க, இப்போ பாரு என் ஆட்டத்தை, நான் ஒரு ப்ராம்ப்ட் கிங்காக மாத்திரம் ஒருத்தனை பிடிச்சி திரும்பியும் ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணுறேன், ஸ்பான்சர்ஷிப்பை திரும்ப வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு வந்து லாரா ஏஞ்சி, ஓ அப்படியா உன்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றா. நீ யாரு முடியாதுன்னு சொல்றதுக்கு, நான் பண்ணி காமிக்கிறேன் பெட்டா அப்படின்னு கேட்க. பெட்டு, நீ ஒரு மொக்க பையனா செலக்ட் பண்ணி அவனை வந்து பாப்புலர் காயா மாற்றணும், அதுவும் நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல. பெட்டுடி நான் மாற்றி காமிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்கே சபதத்தை போட, இவங்க 3 பேரும் பசங்களை செலக்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. லாரா வந்து ஒருத்தனை கேட்குறான், இவன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் சரியான கிரிமினலு பாரு, இப்போவே குடுத்தல் வாங்கல்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அவனை வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். இவங்களா எச்சி, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்றாங்க. அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, ஒரு லேப் மாதிரி இருக்கு, அங்கே ஒரு பையன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான், இவன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க. லாரா சொல்கிறா, அந்த மாதிரி இவன் வந்து ஒரு கொஞ்சம் பணக்கார பையன் தான், ஆக்சுவலி இவனுக்கு கேமிங் கம்பெனி கூட ஏதோ லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினா லைட்டாக அப்படியே பார்த்து கண்ணடிக்கிறாங்க. அவனா வாயை பொழுது ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. ஏதோ ஃபயர் வச்சிருப்பான் போல் இருக்கு கையில் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக, அது அவன் மேலெல்லாம் பருவுது. பக்கத்தில் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வச்சு அணைச்சுன்னு இருக்காங்க. இதுதான் பார்த்த உடனே பற்றிக்கிறதோ. ஹீரோயின் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. அதுக்கப்புறம் தான் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தா குப்பை தொட்டியில் இருக்கிற பொருள்லாம் ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காரு. இங்கே பக்கத்தில் வந்து அவங்க ஃப்ரெண்டு, அவங்க பேர் வந்து நிஷா கேட்குறாங்க, என்ன ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி. இல்லை பாத்தியா, ஒரு டெக்ஸ்ட் புக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குது, இது ரெண்டும் ஒருமே காம்பினேஷனாக இல்லை அப்படின்னு சொல்ல. என்ன கரும காம்பினேஷன்டா இது, குப்பை தொட்டியில் இருக்கிறதெல்லாம் ஏன்டா ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இவங்க 3 பேரை பார்த்துன்னு இருக்காங்க. ஆக்சுவலி அவன் டேட் பண்ணுறானோ அந்த பொண்ணை அப்படின்னு ஹீரோயின் கேட்க. ஐயா அவள் வந்து கேன்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுறாங்க நிஷாவை பார்த்து. அதுக்கப்புறம் ஹீரோவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவன் 2019 வந்து லாஸ்ட் ட்வீட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இவன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு கூட தெரில, உண்மையால இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறானான்னு எங்களுக்கே டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் பசங்க வந்து ஒம்பழுகிறானுங்க. ஏதோ காஃபியை தூக்கி போடுறானுங்களா குப்பை தொட்டியில். அது ஹீரோ மேலெல்லாம் பட்டுருது. டேய் மாவனை மாட்டினீங்கன்னா செத்திங்கடா அப்படின்னு சொல்ல. நிஷா வந்து இது பர்றா ஓவரா குரல் குடிக்காத, வந்து தூக்கின்னு போயிட போறானுங்க உன்ன அப்படின்னு சொல்ல. என்ன நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லும் போது தான் ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ வந்து டேய் ஸ்கூல்ல ஏன்டா ட்ரெஸ் போடாம சுத்தின்னு இருக்க அப்படின்னு சொல்ல. அந்த கேங்கே தூக்கிட்டு போய் ஹீரோ வந்து மாங்குன்னு வச்சிருப்பாங்க போலத்துக்கு. அதுக்கப்புறம் இவன் ஜட்டி போட்டு நின்றுட்டு இருக்க. டேய் ஜட்டியை ஒழுங்கா போடுங்கடா, சாப்பிடும் போது இதெல்லாம் வாடா பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல. அப்பயும் கூட்டுன்னு போய் மாங்குன்னு வாங்கியிருப்பாங்க போலத்துக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நிஷா சொல்ல. அது அப்படிதான், அதெல்லாம்
கண்டுக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்களா, இவ கேவலமா கன்றாவியானவனா இருக்கானே, சரி ஓகே என்ன பண்றது, டார்கெட் இவன் தான் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க டார்கெட்டை. ஹீரோயினா அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவா அவங்க தங்கச்சியும் காலில் வந்துட்டு இருக்க இவங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஹாய் நீ தானே கேமியோ, ஆக்சுவலி நீயும் நானும் ஸ்பானிஷ் கிளாஸ் படித்தோம் அண்ணா ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ அப்படியா தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே இந்த மாதிரி வந்து நீ ஃபோட்டோகிராஃப் எடுப்பல்ல, எனக்கு வந்து சில ஃபோட்டோஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சாரி என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ போக, திமுர் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, ஒரு நிமிஷம் நான் ஃபுல்லாக பேசுகிறத கேளேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இல்லை இந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம், எதுக்காக அப்படின்னா வந்து ப்ராம்ப்ட்டுக்காக அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு இவர் பாட்டுக்கிட்டு. ஹீரோயினுக்கா காண்டாவுது மாங்கா மண்டையன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஹீரோவோட தங்கச்சி வந்து, என் அண்ணன் அப்படிதான் ஒரு லூஸு, அவனுக்கு எப்படி பேசணுன்னே தெரியாது, எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் பேசுவான், ஆக்சுவலி நான் உங்களோட ஃபேன் தெரியுமா, நிறைய விஷயம் நடந்துச்சு ரீசெண்டாக, பட் அதெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே இவளை போட்டே கறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அவங்க அண்ணனுக்கு என்ன பிடிக்கும், மூவிஸ்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம்லாம் கேட்டுட்டு இருக்கா. டக்குனு ஹீரோவோட தங்கச்சி வந்து, ஆமாம் நீங்கள் எதுக்கு என் அண்ணன் மேலே க்யூரியஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீயே சொல்லிட்ட க்யூரியஸ்ன்னு சொல்லிட்டு, சும்மா உன் அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான், ஆனால் ஓவராக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின். நீங்கள் என் அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு தான் வந்து அவன் வந்து ஹார்ஸை பார்த்துக்கிறதுக்காக போவான் மார்னிங், எவ்ரி மார்னிங்கு, நீங்கள் வேணால் அங்கே போய் பாருங்க. இவளே வந்து ரூட்டு போட்டு கொடுக்க, அத்தனை நாள் பார்த்தா ஹீரோயின் வந்து அங்கே போய் நீறாங்க. ஹாய் ஆக்சுவலி வாட் அ கோ இன்சிடென்ஸ், நம்ம ரெண்டு பேரும் எப்படி இங்கே மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ தெளிவாக தான் இருக்கான். ஆக்சுவலி நான் டெய்லியும் இங்கே வரவன் தான், நீ தான் வந்து சடனாக வந்திருக்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே, ஆக்சுவலி நீ ஹார்ஸ் ரைட் பண்ணுவ அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன், எனக்கு கொஞ்சம் சொல்லி தரியா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் கேட்க, இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் வேலை இருக்குது, இந்த வேலைலாம் முடிச்சுட்டு தான் பண்ண முடியும். அப்படியா சரி ஓகே நான் வேணா அந்த வேலைக்கு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஹார்ஸ் ரைட் பண்ணுறது கற்றுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே சாதாரண வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா சாணியால விட்டுடுறான் ஹீரோயினா என்னடா கருமோ இது, இவ்வளோ நாத்தடி இது, என்னதை தான் திங்குது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க. ஹார்ஸ் வந்து புல்ல தான் திங்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவன் வேற நடுவில் வந்து சாவடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பொறுக்கி வாரி போட்டுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி 5 வயசாக இருக்கும் போது நான் ஹார்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து குட்டி ஆசை இருந்துச்சு, இது ரொம்ப பெரிய ஆசை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஏறி கரெக்டாக உட்காந்துடுறாங்க. பத்தியா கரெக்டாக உட்காந்தானா அப்படின்னு சொல்ல, ஓகே ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இப்போ இறங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஏன் நம்ம வந்து ரைட் பண்ணலையா அப்படின்னு கேட்க, முதல் ஃபஸ்ட்டு ஏறி இறங்க கற்றுக்கோ, சரி ஓகே நானும் அசால்ட்டாக இறங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் இறங்க, அவள் தான் கவுந்து கீழே ஊந்துருப்பாங்க. டக்குன்னு ஹீரோ வந்து போய் புச்சிடுறான், பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இறக்கி விட கால் தடுக்கி கீழே ஊந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து சாணி மேலேயே ஊந்துடுறாங்க. அட கருமமே கன்றாவி, சாணி மேலே உண்டனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இவனா சிரின்னு சிரிக்கிறான். ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க, என்ன சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சும்மாதான் அப்படின்னு சொல்ல சாணியை கையில் எடுத்து ஹீரோ மூஞ்சிலே அடிச்சிடுறாங்க. நீ தானே சொன்ன இதெல்லாம் புல்லு தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, சிரிச்சு ஜாலியாக விளையாடின்னு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துன்னு இருக்காங்க. ஹீரோவும் நிஷாவும் நடந்து வந்துட்டு இருக்காங்களா. அப்போ டக்குன்னு போயிட்டு, தேங்க்ஸ்பா காலையில் நீ வந்து எனக்கு பண்ணதுக்கு, என்னோட பேக்கு செம்மையாக வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல, நிஷா வந்து என்னடா பேசுகிறா இவ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோவையே. இல்லை ஆக்சுவலி வந்து நான் ஹார்ஸ் ரைடு வந்து சொல்லி கொடுத்தேன் அதனால தான் அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே இந்த மாதிரி வந்து பார்ட்டி ஒன்று இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கணும் ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் வேணா உங்களுக்கு அட்ரஸ் வந்து மெசேஜ் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் ஃபோனுக்குலாம் பண்ணாத, இவன் ஃபோனுக்கு பண்ணால் 10 நாள் கழிச்சு தான் வரும், என் ஃபோனுக்கு வேணா மெசேஜ் பண்ணி விடு அப்படின்ற மாதிரி நிஷா சொல்கிறா. சரி ஓகே நான் அமுச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் போயிடுறாங்களா. அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. என்னடா இது எல்லாரும் பிகினி போட்டு சுற்றின்னு இருக்காங்க, இது பூல் பார்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் வந்து ஆமாம் அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்ல, இரு பீஸாலாம் இருக்கு இப்போ ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் முச்சுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தட்டில் எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அப்போ டக்குன்னு ஹீரோயின் வராங்க வந்து, ஹாய் தேங்க்ஸ்பா வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக கேவலமாக கெரோக்கி பாட்டு பாடின்னு இருக்காங்க அங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹீரோயின் தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட. ஹீரோயினை வந்து சரி நான் போய் பாட்டு பாடுறேன் பாருங்க.
ஹீரோயினை வந்து மைக்கு வாங்கி செமையா பாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்துன்னு இருக்காங்களா. ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் ஹீரோயின் பாட்டு பாடுறதுல மயங்கிடுறாரு. நிஷா பாக்குறா, என்னடா பண்ற, அந்த பொண்ணு பாடுறத நீ என்ஜாய் பண்றியா, மாப்பிள்ள ஊந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லையே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா பார்க்குறேன். நீ ஊந்துட்ட அந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி நிஷா கலாச்சிட்டு இருக்க. பார்த்தா வந்து ஜார்டனு ட்ரீட் பண்ணானே அந்த பொண்ணு கூட வந்திருக்கான். எல்லாரும் வந்து ஜார்டனை பார்க்க ஹீரோயினை வந்து பாக்குறாங்களா. ஒரு மாதிரி பாட்டு அப்படியே ஸ்லோ ஆகுது. ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க ஹீரோயின், ஏன்னா லவ் பண்ணி தொலைச்சிட்டாங்கல்ல. ஸோ அதனால வந்து கஷ்டப்பட அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க. பாரு இவ வந்து வாய்ஸை கம்மி பண்ணிட்டா, இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. லாரா தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்கா போல ஜார்டனை. ஸோ அதான் வந்து வந்திருக்கான் போல. ஸோ பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ கேட்குறான், என்ன ஆச்சு, என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. நிஷா தான் சொல்கிறா, அந்த மாதிரி வந்து சீட் பண்ணிட்டான் இவன் எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து பாட்டு பாட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கும் போது டக்குன்னு இவன் போகிறான். போயிட்டு வந்து மைக்கை எடுத்து பாட்டு பாடிட்டு இருக்கான். பாடு பாடுன்னு சொல்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, அந்த பெட்டு போட்ட பையன் தானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்க 2 பேரும் பாட்டு பாடிட்டு இருக்க ஜார்டனும் பார்க்குறான், யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து லைவாக போயிட்டு இருக்கு போல் இருக்கு. ஸோ ஹீரோனோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது. ஸோ அந்த பார்ட்டி முடிஞ்சு ஹீரோயின் நிஷாவும் வந்து ஹீரோ காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீ சூப்பராக பாடின தெரியுமா, தேங்க்ஸ் என்னை வந்து சேவ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. உடனே வந்து ஹீரோயின் வந்து பேசிக்கிட்டே அவங்க பர்ஸை வந்து அப்படியே காரில் மறைச்சி வைக்கிறாங்க. சரி ஓகே என் வீடு வந்துச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நிஷா வந்து 1 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி வரா. இதோ பாரு, அவன் என்னோட பிரதரு, நீ நினச்ச அளவுக்கு வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரிலாம் இல்லை, ஆனால் நான் உன்னை மான்ஸ்டர் மாதிரி தான் வந்து இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன். நீ கொஞ்சம் நல்லா பண்ணாதான் இருக்க, ஆனால் ஏதாவது என் பிரதரை வந்து ஹர்ட் பண்ணணும்னு நினைச்ச வாயை குழப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. ஹீரோயினா யாரா இவ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஜூஸ் எடுத்து குடிக்கலாம் அப்படின்னும் போது அவங்க சிஸ்டர் கேட்குறா, என்னப்பா தம்பி டேட்டுக்கெல்லாம் போயிருக்கா போல் இருக்கு, அவ எவ்வளோ பெரிய பாப்புலரான பொண்ணு, அசால்ட்டா டேட் பண்ணியிருக்கியப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உடனே பார்த்தா ஹீரோயின் கிட்ட இருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி நான் என்னோட பர்ஸை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஓ சரி ஓகே, நீங்க எப்போ வரீங்க எடுத்துட்டு போக அப்படின்ற மாதிரி அவ சிஸ்டர் கேட்க, பார்த்தா வந்து ஹீரோயின் காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து வெளில நின்றுட்டு இருக்காங்களா. ஜெசிகா கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி வந்து நான் பார்த்தேன் அந்த வீடியோவை, நான் அந்த வீடியோவை பார்த்தேன் 2.6 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க, அந்த பையனும் கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, இதோ பாருங்க ஜார்டனை விட இந்த பையனை மேக் ஓவர் பண்ணி காட்டுறேன், ஃபாலோவர்ஸை வாங்குறேன் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே பண்ணு, இதெல்லாம் பண்ணனா சொல்லு, இந்த ஸ்பான்சர்ஷிப்பை திரும்ப தரேன் அப்படின்ற மாதிரி ஜெசிகா சொல்ல ஹீரோயினுக்கும் செம்ம சந்தோஷமாயிடுது. ஹீரோ கேட்குறாரு, சரி ஆக்சுவலி நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் வந்து ஹார்ஸ் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னவொடனே, இப்பாவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு வேணா சொல்லி தரியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. ஸோ 2 பேரும் ஹார்ஸ் ரைட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி என்னால் காலேஜ் போக முடியுமான்னு தெரில, ஏன்னா நான் என் ஸ்பான்சர்ஷிப்பை வேற லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, மேபி என் காசை வேணா எடுத்துக்கோ, ஆக்சுவலி நான் காலேஜ் போகிற காசுக்கு வந்து இந்த உலகத்தையே சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறேன், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து, நீ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாலும் யாருக்கும் காமிக்க போகிறதில்ல, எல்லாத்தையும் பொத்தி தானே வச்சுக்க போகிற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கேட்குறாரு, அம்மா இதெல்லாம் யாரும் உனக்கு சொன்னா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. இல்லை உன் தங்கச்சி தான் சொன்னான் நீ ஃபோட்டோஸ்லாம் எடுப்பியா, ஆனால் வந்து எதையுமே காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நான் கொஞ்சம் ப்ரைவேட்டான பர்சன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி ஓகே எனக்காகவாச்சும் காட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. ஆக்சுவலி நான் காட்ட மாட்டேன், பட் நீ கேட்குறதால வேணா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அங்கே வந்து செம்ம க்ரௌடடாக இருக்கா. ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இடம் இருக்கா நம்ம ஊரில், நான் அந்த மாதிரி க்ரௌடடான பிளேஸுக்கே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இங்கெல்லாம் வந்து பாரு அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஆமாம் நீ ஃபோட்டோ வந்து எடுக்கிறியே, அவங்க ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல, இதுதான் ஆக்சுவலி ஸ்ட்ரீட் ஃபோட்டோ, நான் வந்து சம்டைம்ஸ் சில பேர்கிட்ட பெர்மிஷன் கேட்பேன், சில பேர்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா நடந்து போயின்னு இருக்காரு. அவரை எடுக்க அந்த தாத்தாவா சைனீஸில் கெட்ட வார்த்தையில் கேவலமாக கேட்க, இப்போ நம்ம இங்கேருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கையை பிடிச்சி ஓடின்னு இருக்காரு.
ஸோ ஹீரோ வந்து காஃபி வாங்கி கொடுக்குறாரு. அப்போ ஹீரோ சிரிக்க, நீ சிரிக்க தான் செய்வியா, இப்போதான் முதல் முறையாக பார்க்குறேன் நீ சிரிக்கிறத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, சரி உங்கள் பாட்டி கூட தான் நீங்கள் இருக்கீங்களா, அப்போது உங்கள் அம்மா அப்பா அப்படின்னு கேட்க, ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து ஸ்வீடனில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அண்ட் எங்கள் அம்மா வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளேன் கிராஷில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓ சாரி நான் அதை கேட்டிருக்க கூடாது, உங்கள் அம்மாவை நீ ரொம்ப மிஸ் பண்ணுறல அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அண்ட் இந்த கேமராவை வந்து அவங்க தான் கொடுத்தாங்க, அதனால தான் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க அவனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம் அப்படியே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறாரு, உன் ஃபேமிலி பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எங்கள் அப்பாவும் அம்மா வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து ஃப்ளாரிடாவில் ஒரு புது ஃபேமிலி கூட இருக்காரு அண்ட் எங்கள் அம்மா வந்து நர்ஸு. நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை. எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க, எனக்காக எல்லாத்தையுமே எனக்காக பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. இது மாதிரி ஒரு பார்ட்டி இருக்கு, ஸோ அந்த பார்ட்டிக்கு நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன நீங்க அடிக்கடி பார்ட்டி வைறீங்க போல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. சரி வரேன், ஆனால் நானும் கொஞ்சம் பேரை கூட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல கூட்டு வா, யாரா இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஹீரோயினா இது ஒரு தீம் பார்ட்டி, அதனால நம்ம ஒரு மேக் ஓவர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சி அப்புறம் நிஷா எல்லாரையும் கூட்டு போறா. ஹீரோக்கு எப்படியாச்சும் ஒரு மேக் ஓவர் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் எத்துன்னு இருக்கா. எல்லாத்தையும் பார்த்து இருக்கும் போது ஹீரோ வந்து சட்டையை கழட்டும் போது அப்படியே வந்து அதையும் வீடியோ எடுக்கிறா. ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாரு. டக்குன்னு அப்படியே போனை திருப்பிடுறாங்க ஹீரோயின். ஹீரோவை பிடிச்சி உட்கார வச்சு முடிய கட் பண்றாங்களா. ஹீரோவா ஐயோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த முடிய கட் பண்றாளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கட் பண்ணியெல்லாம் முடிச்சுட்டு, சரி ஓகே இப்போ வந்து வெளில வா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து லைவா போட்டுடுறாங்க. ஹீரோவா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே சும்மா கெத்தா வெளில வர எல்லாரும் பார்த்து வாயை பொழுந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு வார்த்தையே வரல வாயிலேருந்து, அவ்வளோ அழகா இருக்காரு. அவ தங்கச்சியை பார்த்துட்டு இவன் அண்ணன் தானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து எல்லாரையும் பார்ட்டி கூட்டின்னு வராங்களா. ஹீரோவை வந்து மாற்றி வச்சிருக்காங்கல்ல, எல்லாரும் பார்த்து வாயை பொழுகுறாங்க, யாரா இவன் இவ்வளோ அழகா இருக்கான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தா வந்து இந்த லாரவும் பார்க்குறா, வேற லெவல் இருக்கானே இவன், என்னம்மா கண்ணு பெட்ல ஜெயிச்சுருவ போல் இருக்கே அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, ஆமாண்டி நான் ஜெயிக்க தான் போறேன், நீ தோக்க தான் போற, பாருடி ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு போறாங்களா. பார்த்தா வந்து இந்த ஜார்டன் வந்து நிக்கிறான், இந்த மாதிரி வந்து நம்ம 2 பேரும் பேட்சப் பண்ணிடலாம், ஏன்னா ப்ராம்ப்ட் கிங் அண்ட் குயின் வரப்போகுது இல்லை, நம்ம 2 பேரும் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து தொப்பாரா உன்னை நான் அவள் தான், நீ பண்ண வேலைக்கு நீ உட்கார்ற இடத்துல கட்டி வந்து உட்காரவே முடியாம ஆயிடுவடா நீலாம் அப்படின்ற மாதிரி சாபத்தை விட்டு போறாங்க. இவன் வந்து போராப்படு திமிர் போச்சுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட தங்கச்சி வராங்க வந்து, என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல ஜஸ்ட் சும்மா குடிக்க தான் போறேன் வரியா அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறான். இவளும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் வந்து வா நம்ம வந்து போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறா ஒரு போட்டோ பூத்துக்கு. ஸோ கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் போட்டோ எடுத்துட்டு இருக்க. ஹீரோவா ஹீரோயினே பார்த்துட்டு இருக்க, ஏன் என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க, போட்டோ போஸ்ட் கொடு, வேற மாதிரி ஏதாவது போஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு வரும்போது வெளியே இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்காங்க. இதை லாராக்கு தான் பர்த்டே போல் இருக்கு. பார்த்தா அங்க வந்து ஹீரோட சிஸ்டர் கத்தினே வரா, இந்த மாதிரி வந்து இவன் என்ன தேவையில்லாத இடத்துலலாம் தொடறான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஜார்டன் பின்னாடியே வரானா, என்னடா பண்ண என் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இல்ல நான் சரக்கு அடிக்கிறதுக்கு கூப்பிட்டேன் வந்தா அதனால அப்படின்னோடனே, இல்ல நான் சரக்கு அடிக்கிறதுக்கு கூப்பிட்டான் போனேன், ஆனா வந்து இவன் தேவையில்லாத இடத்தெல்லாம் தொட்டுட்டு இருக்கான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, பாடுறா இன்னொரு வாட்டி என் சிஸ்டர் மேல கைய வச்ச உன் கை இருக்காது பாத்துக்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா வா சண்டை போடலாம் வா அப்படின்னு சொல்லி இவன் சட்டையை கழட்டிடுறான் அந்த ஜார்டனு. ஆமா இப்ப எதுக்கு நீ சட்டையை கழட்டின அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, எனக்கே தெரியாது ஆனா வா சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜார்டன் சொல்ல, இருக்குடா உனக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். சுத்தி இருக்கவங்க எல்லாரும் வாங்க வாங்க சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி சியர் பண்ணிட்டு இருக்க. ஜார்டன் சொல்றான், எனக்கு கராத்தே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து வாடா எனக்கு மான் கராத்தேவே தெரியும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோவா மொத்துன்னு மொத்துறான் அந்த ஜார்டனை. ஸோ இதெல்லாம் லைவ்ல வந்து போயிட்டு இருக்கு, எல்லாரும் லைவ் பார்த்துட்டு இருக்காங்க.
டக்குன்னு வந்து ஹீரோ ஸ்மாக்கப் போட ஜார்டன் அவள் தான் முதுகு பிடிச்சிக்கிறான். அதுதான் கடைசி. இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண கீச்சிரும் வாயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போலான்னு பார்க்க இந்த ஜார்டன் வந்து இதை பாடுறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா குத்த கேமராவை வந்து ஸ்விம்மிங் பூல்ல போட்டுடுறான். ஹீரோவா போடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல்ல குச்சிடுறாரு. கேமராவை எடுத்துடுறாரா. செம்ம கோமா வந்து வெளில போக ஹீரோயின் வந்து நில்லு எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்ப என்ன பண்ண சொல்ற, என் தங்கச்சியை வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கான், பிளஸ் வந்து என் கேமரா எங்க அம்மா கொடுத்த கேமராவை இப்படி போட்டு பாழ் பண்ணிட்டான். இப்போ உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக நீ இப்ப என்கிட்ட 4 வருஷமா பேசாம அதே ஸ்கூல்ல தான் இருந்தேன், இப்ப வந்து பேசுன, உனக்கு என்னதான் வேணும் என்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி ஹீரோ செம்ம கோமா கேட்க, இல்ல இப்பதான் எனக்கு தோணுச்சு உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவா இதை கேட்டுட்டு வந்து செம்ம காண்டா போயிடறான். அப்போ அந்த லாரா வர வந்து, என்னம்மா நீ தோத்துருவா போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, இதோ பாரு விட்டுக்கிட்டுன்னு பேசிட்டு இருக்காத, பாவம் அவனே ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா அவன் அங்கிருந்து போயிடுறான். இங்க பார்த்தா இந்த லாரா வந்து ஜார்டன் கூட வந்து ஜாலியா இருந்துகிட்டு இருக்கா. அடுத்த நாள் காட்டுறாங்க ஹீரோவா ஸ்கூலுக்கு போறான். செம்ம ஃபேன் ஃபாலோயிங்கு, மாப்பிள்ள வேற லெவல் நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த வீடியோ போயிருக்கு போல. செம்ம வைரல் ஆயிட்டான். அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் கிங்குக்கு வேற இவனோட பேர் வந்து நாமினியா சஜஸ்ட் ஆயிருக்கு. ஸ்கூல்ல காட்டுறாங்க லாரா வரா ஜார்டன் கூட. ஹீரோயின் பாக்குறாங்க, என்ன இவன் கூட வரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எதிர்க்கவே கிஸ் பண்ணிக்க. ஹீரோயினா என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, நாங்க 2 பேரும் வந்து லவ் பண்றோம், இப்போ நாங்க 2 பேரும் தான் ப்ராம்ப்ட் கிங் அண்ட் குயினா ஆக போறோம் அப்படின்னு சொல்ல, ஜார்டனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான் அங்கிருந்து. அடி பாவி, அப்ப நீ எல்லாத்தையும் இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கியா, அந்த கேமராவை நீ ஆஃப் பண்ணாத போதே தெரியும்டி அன்னைக்கு இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கல அப்படின்னு சொல்லும் போது, ஆமா பிளான் பண்ணந்தான், நீ இருந்திருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லும் போது, நான் ஏன்டி அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஏன்னா நீ வந்து புவர்ல, உங்க அம்மா ஒரு நர்ஸு, உன்னால கார் கூட வாங்க முடியல, அதனால தானே நீ எங்க கூட வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜெஸ்ஸும் பக்கத்துல தான் நிக்கிறா. என்னடி பேசுற அப்படின்ற மாதிரி இவளை கேட்க, ஆமா இவகிட்ட காசே இல்ல, இதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து ஓட்டிட்டு இருக்கா வாழ்க்கைய அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்காக கஷ்டமாயிடுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைச்சோம், நீ அப்படி நினைச்ச, நான் அப்படி ஒன்றும் நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. ஜெஸ் வந்து சாரிடி, இவ இப்பெல்லாம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கா ஜெஸ்ஸுக்கா நிஷா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஆக்சுவலி இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஓடிட்டு இருக்கு போல. ஹீரோயின் கேட்குறாங்க யார் அது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நிஷா கூட தான் பேசிட்டு இருக்கேன், அவளை வந்து ப்ராம்ப்ட் கூப்பிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கும் சந்தோஷமாயிடுது. ஓகே ஃபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஹீரோ வராரு. இந்த மாதிரி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேட்க, ஜெஸ்ஸும் அங்கேருந்து போயிடுறா. என்னாச்சு நீ பேசவே மாட்டேன் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இல்லை சாரி நேத்து அவன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது கோவமா அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஏதோ பேசலான்னு வராரு. பார்த்தா வந்து பெல் அடிக்குதா, இந்த மாதிரி எனக்கு கிளாஸ்க்கு போகணும், வேணா நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஹீரோயினும். ஸ்கூல் முடிஞ்ச ஹீரோ வந்து அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. ஸோ அவர் டார்க் ரூம் ஒன்று இருக்கு போல, அங்கே கூப்பிட்டு போய் பாரு அப்படின்ற மாதிரி காட்டும் போது ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. நிறைய போட்டோஸ் இருக்கு ஹீரோ எடுத்தது, எல்லாமே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் போட்டோஸ்லாம் இருக்கா, அதை வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போதே அழகா இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது கீழே விழுந்துது அந்த போட்டோஸ். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அந்த போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது, உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினும் வந்து ஆமா உன்கிட்ட நானும் ஒன்று சொல்லணும் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து டக்குனு கிஸ் பண்ணிடுறாரு ஹீரோயினை. ஸோ 2 பேரும் கிஸ் பண்றாங்களா. ஹீரோயின் வந்து இந்த ரூம்க்கு நீ யாரையுமே விட மாட்ட, யாருக்குமே உன் போட்டோவை காட்ட மாட்ட, ஆனா ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் காட்டுற அப்படின்னு கேட்கும்போது, சரி ஏன் அப்படின்னா வந்து நான் உன்னை ட்ரஸ்ட் பண்றேன், உன்னை நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. டக்குன்னு வந்து இல்லை நான் அப்புறம் வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி தயங்கிட்டே போறாங்களா. ஹீரோ கேட்குறாரு, என்னாச்சு இருந்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க ஹீரோயின். ஜெஸ் வந்து பேசிட்டு இருக்கா ஹீரோயின் கிட்ட, அந்த மாதிரி இன்னாடி ஆச்சு அப்படின்னு சொல்லி. இல்லடி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவன் என்னை நம்புறான், ஆனா நான் அவனை ஏமாத்துறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து ஒரு போர்டு எடுத்துட்டு வர்றாரு. இந்த மாதிரி நீ என் ப்ராம்ப்டா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து ஹீரோயினை வந்து எஸ் நான் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு
பொக்கே வாங்கிக்கிறாங்க. அப்போன்னு கரெக்டா சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி அந்த லாரா வந்து ஆமா நீ வந்து ஏதாவது சொல்லணுமா அவன்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது வாய மூறி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. பட் இருந்தாலும் இவன் வந்து நீ சொல்றியா இல்ல நான் சொல்லவா அவன்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே என்னன்னா நாங்கள் வந்து ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணணும்னு நினச்சோம். ஏன்னா நான் வந்து ரீசண்டாக நிறைய விஷயங்கள் வந்து இழந்துட்டேன். அந்த மாதிரி காலேஜ் ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபாலோவர்ஸு, அதெல்லாம் வந்து திருப்பி ரீகெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பிடிச்சி மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஓ என்ன சொல்ற, ஒருத்தரை பிடிச்சியா அப்படின்னா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. இல்லை அந்த மாதிரி வந்து மொக்கையா சுற்றிட்டு இருப்பாங்களே தம்பி, அந்த மாதிரி ஒரு மொக்க பையனா செலக்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்ற மாதிரி லாரா சொல்ல, ஓ அப்போ இதெல்லாம் பெட்டா என்னை வச்சு விளையாடி இருக்கீங்க நீங்க எல்லாரும்ல, இதுக்கப்புறம் மூஞ்ச நான் திரும்ப பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஹீரோ. ஹீரோவோட தங்கச்சிக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ ஹீரோயினா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஏன்னா ஹீரோ உண்மையால லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஹீரோயின் வந்து 1000 தடவை கால் பண்ணி பாக்குறாங்க, மெசேஜ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ கிட்ட இருந்து ஒரு ரிப்ளையுமே இல்லை. சரி இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சி கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது, எதுக்கு சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க, அதான் வச்சு செஞ்சுட்டீங்களே எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்லும் போது, சாரி எனக்கு புரியுது, நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி ரீசண்டாக வந்து நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், என்னோட லைஃபே வந்து அப்சைட் டவுனாக மாறிடுச்சு. அப்போதான் நான் வந்து உங்கள் அண்ணனை பார்த்தேன், நிறைய விஷயத்த நான் லூஸ் பண்ணிட்டேன் தான். ஆனால் எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. ஆனா நான் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது உன் பிரதரை தான். ஸோ தயவு செய்து வந்து இதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஹீரோயின். அவ தங்கச்சிக்கும் அது எல்லாமே புரியுது. உடனே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அண்ணனை பார்க்க போறா. அவங்க அண்ணன் வந்து அந்த ஹார்ஸ் ரைடிங் அங்கதான் இருக்கான். இல்ல கிளாசெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்த, என்ன கன்றாவியா வச்சிருக்க, உள்ள போவே முடியலடா, ஏதோ ஒரு 2 ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு அதை பொறுக்கி போட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன், இந்தா நீ ப்ராம்ப்டுக்கு போனோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது, இல்லை என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், ஆக்சுவலி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏய் நான் தான் உன் முன்னாடி தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இல்லை நீ முன்னாடி இருந்தியே சந்தோஷமா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு அம்மா சாகிறதுக்கு முன்னாடி, அந்த பிரதரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நீ சிரிச்சே இத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, ஆனா இப்போ ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் நீ சிரிக்க ஆரம்பிச்ச, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதனால உன்னோட ரியல் செல்ஃபை வந்து அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ரீசன்ட் டேஸா. ஸோ எனக்கு அந்த பிரதர் தான் வேணும், அம்மா சாகிறதுக்கு முன்னாடி இருந்த பிரதர் தான் எனக்கு வேணும். ஸோ அதனால நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம அம்மாவை லூஸ் பண்ணிட்டோம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவளை நீ லூஸ் பண்ணிடாத, உன் வாழ்க்கையில் இருக்க மொத்த சந்தோஷமே போயிடும், அதை என்னால் பார்க்க முடியாது, ப்ளீஸ் தயவு செஞ்சு ப்ராம்ப்டுக்கு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. இவ பார்ட்டிக்கு வந்து போகிறாங்க. அப்பன்னு பார்த்து வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண போகிறோம் யார் வந்து ப்ராம் கிங் அண்ட் குயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராம் கிங் வந்து ஜார்டன் தான் செலக்ட் ஆகுறான். அதுக்கப்புறம் ப்ராம் குயின்க்கு வந்து ஹீரோயினை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த லாராக்கா மூஞ்சே பார்க்க முடியல, நல்லா விந்து நிறுது. ஸோ உடனே ஹீரோயினை வந்து ஸ்பீச் பேச சொல்ல, இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்கல்ல நான் தான் இது, ஆக்சுவலி நான் பர்ஃபெக்டாக அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறீங்கல்ல, ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் வச்சு கலாச்சிருப்பாங்கல்ல ஹீரோயினை, பபிள் கேர்ள் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோலாம் காட்டிகிட்டு இருக்காங்க. இதுதான் நான். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே வந்து ஃபேக்காக பண்ணிகிட்ருக்கோம். எல்லாரும் வந்து நம்மளை நல்லா பார்க்கணும், எல்லாரும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கிறது கிடையாது. நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமே தவிர, ட்ரெஸ்ஸுலையும் நம்ம எப்படி வந்து லக்ஸுரியாக லைஃப் வாழறோம் அப்படின்னு அவங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் நான் என்னோட ஃபேன்ஸ்க்கும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒருத்தன் எனக்கு புரிய வச்சான் இது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனை நான் லூஸ் பண்ண விரும்பவே இல்லை, ஆனால் அவனே நான் லூஸ் பண்ணிட்டு இப்போ நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ப்ராம்ப்ட் குயின் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி குத்துட்டு போயிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்களா அப்போ ப்ராம்ப்ட் குயின் ரன்னர் அப் அப்படின்னு சொன்ன உடனே ஓடி வரா, நான் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு, சாரி நீ 4வது இடத்துல தான் இருக்க, மரியாதையா ஸ்டேஜ் விட்டு கீழே போயிடு அப்படின்ற மாதிரி அங்கே பிரின்சிபல் சொல்ல, இவ்வளோ வந்து என்ன பண்ணுறது, இவ்வளோ அசிங்கப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறா. ப்ராம்ப்ட் குயின் 2வது பிளேஸில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொசா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரை சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வரா, பார்க்கவே அவ பேர் வினோதமா இருக்கிற மாதிரி இவளும் பயங்கர வினோதமா இருக்கிறா. வந்து அந்த இதுவை வாங்குறாளா, வாங்கிட்டு வேற லெவல்ரா அப்படின்னு சொல்லி மைக்கில் கத்துறா. ஸோ பார்ட்டியும் அங்கே ஆரம்பிக்குது. ஹீரோயின் வந்து
ச்சே எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில போகிறாங்க. பார்த்தா ஹீரோ வந்து குதிரையில் ஒரு பிரின்ஸ் மாதிரி வந்து நிற்கிறாரு. ஹீரோயினுக்கும் செம்ம சந்தோஷம். ஆக்சுவலி நான் உன் ஸ்பீச்சை பார்த்தேன், ஆனால் நீ ஒன்று மட்டும் அதில் தப்பாக சொல்லிட்ட அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் கேட்குறாங்க, என்னத்தை தப்பாக சொன்னேன்? நீ வந்து என்னை லூஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்ன, ஆனால் அது கிடையாது, நீ என்னை இன்னும் லூஸ் பண்ணல, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினுக்கா செம்ம சந்தோஷம். அப்படியே வந்து கிஸ் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக ஜெசிகா கால் பண்ணுறாங்க. மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இல்லை உன்னை விட எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோவோட தங்கச்சிக்கா செம்ம சந்தோஷம். ஸோ எல்லாமே வந்து செம்ம ஹாப்பியாக இந்த மூவி இதோட முடியுது. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணணும், அழகாக இருக்கணும், லக்ஸரியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம கூட எல்லாருமே இருப்பாங்க, அப்படி காட்டிக்கிட்டா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா வந்து நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கடைசி வரைக்கும் கூட இருக்கிறவங்க வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, அழகாக இருக்கீங்களா, இல்லை உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்படி அவங்கள வந்து பார்த்துக்கிறீங்க, ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விதத்தில் தான் கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் மாற்றே கிடையாது. ஸோ அதுதான் இந்த மூவியில் வந்து சொல்ல வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பை.